இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் எங்கே வந்திருக்கிறேன்னா திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா இது புதுசாக என்னோட வீடியோஸில் ஒரு அக்கா வாராவு. இப்போ நான் ஏன் திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன் என்று இந்த அக்காவே சொல்லுவாங்க. சொல்லுங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னன்னு சொல்லி சொன்னா, உண்மையிலேயே நான் இந்த ஊருக்கு ஒரு குடும்பத்தை பார்வையிடுறதுக்காக வந்திருந்த நான் இங்க வந்து உண்மையிலேயே நிறைய பேர், அதாவது வலுவிழந்த ஆட்கள், வயசு போனவங்க, உதவி தேவைப்படுபவர்கள் கூடுதலா இருக்கிறத நான் அறிஞ்ச நானும் சில சமூக சேவைகள் மூலம் சில உதவிகளை அமைப்புகள் மூலமா செய்து கொண்டிருக்கிறேன். அமைப்புகள் மூலமா இப்ப இந்த இருக்கிற இடத்துல அந்த நான் வந்திருக்கிற ஊர்ற பேர் என்ன? இது வந்து மூதூர் ஈச்சலம்பற்று பூமரத்தடிச்சேன. ஈச்சலம்பற்று பூமரத்தடிச்சேன திருகோணமலை மாவட்டம். இப்ப இப்படித்தானே நான் மட்டக்களப்பு மாவட்டத்துல இப்ப நானும் ஆரம்பம் தான் சொல்லலாம். நிறைய குடும்பத்துக்கு இப்ப உதவி திட்டங்களை மேற்கொண்டு வாரேன். அந்த வகையில தான் நீங்களும் என்னோட வீடியோஸ் பார்த்து என்ன இங்க கூப்பிட்டீங்க. இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்ப அங்கேயும் செய்யறீங்க, அதோட சேர்த்து இங்கேயும் செய்யுங்கன்னு சொன்னீங்க. இப்ப ஒருத்தர் வந்திருக்கிறேன் நாங்க. இப்ப இவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு என்ன வந்த உடனே இப்ப இப்பானே வந்திருக்கிறேன் முதல் தடவை இப்ப இவங்களை இந்த குடும்பத்தை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படி வறுமையில இருக்காங்களா? என்னன்னு சொன்னா, இந்த வீட்டுல வந்து ஒரு வயசு போன அப்பா தான் இந்த குடும்பத்தை தாங்குறாரு. இந்த வீட்டுல வந்து 3 ஆண் பிள்ளைகள், 27, 25, 24 வயதுடைய ஆண் பிள்ளைகள் வந்து உண்மையிலேயே நடக்க மாட்டாங்க. வலுவிழந்த நான் பார்த்து என்னன்னு சொல்லி சொன்னா, அவங்களே தூக்கி அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறது, இனி அவங்களோட மருத்துவ தேவைகள், நான் அவங்கள்ட்ட கதைச்சு நான் இவங்களை கொண்டு போய் நீங்க பாக்கலையாண்டு கேட்ட இடத்துல நாங்க நிறைய செலவழிச்சுனாங்க, நாங்க பார்த்துனாங்க. இருந்தாலும் இப்ப வந்து வருமானம் இல்லை. அதனால நான் இவங்களை கொண்டு போய் பாக்குறதுக்கு கூட ஒரு வசதி இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம் என்ற ஒரு விடயத்தை அவங்க தெளிவுபடுத்தினாங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து என்னட்ட கேட்டது என்னன்னு சொல்லி சொன்னா, அவங்கள்ட்ட ஒரு மலசில கூடம் இருக்குது, அதுக்கு வந்து டோர் போட்டு அந்த அவங்க பிள்ளைகள் பிடிச்சு நடக்கக்கூடிய ஒரு வசதி ஏற்படுத்தி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனா அதை நாங்க செய்து கொடுத்துனாங்க. உதயம் கலாச்சார சங்கம் கனடா அமைப்பு மூலமா நாங்க அதை செய்து கொடுத்திருந்தாங்க. நான் உங்களை இங்க வர சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இவங்களை போன்று நிறைய பேர் மூதூர்ல இருக்கிறாங்க. ஆனா நீங்க நிறைய உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட மட்டுமில்ல, இப்படி உதவி செய்யற யூடியூப் சேனல் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் இங்க கூப்பிட்டு சிலருக்கு வீடியோஸ் போட்டோக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறேன். இப்படி இருக்கிறாங்க, இங்க பெரும்பாலும் இவங்களுக்கு உதவி கிடைக்கிற இல்ல, நீங்க வந்து பார்த்து உதவி எடுத்து கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். ஆனா சிலர் அலட்சியமா எடுத்துட்டாங்க. ஆனா நீங்க வந்தது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம். அதையும் விட நான் கேட்டு மதிச்சு வந்து இருக்கிறீங்க, அதுக்கு நான் தேங்க்ஸ் பண்றேன். உங்களோட சேவை இதோட நின்று விடக்கூடாது. இன்னும் எங்களோட பகுதியில வந்து உதவி செய்யறீங்க செய்யாத 2வது பிரச்சனை, இங்க இருக்கிறவங்களோட பிரச்சனைகளை வீடியோ மூலமா தெரியப்படுத்தினாலே நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இப்ப முதல் தடவையா நானும் வந்திருக்கிறேன். இப்ப நீங்க சொன்னதாலதான் வந்து பாப்போமே. இப்ப மட்டக்களப்புல நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் மட்டக்களப்புல உதவி செய்ய இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டு போட்டு இப்ப நான் திருகோணமலை மாவட்டத்துக்கு வாரேன்னு சொன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க எல்லாரும் தமிழ் மக்கள் தானே என்றதாலதான் நானும் வந்தேன். நான் இப்ப அங்கேயும் நம்ம செய்யற, இப்ப நம்மளோட ஊருன்றதால அங்கேயும் செஞ்சு கொண்டிருக்கல தானே. இப்ப அங்க இருக்கிறார்களோட விட கஷ்டப்பட்டார்களும் இங்கே இருக்கல. இப்ப நீங்க சொன்ன இடங்கள்ல இப்ப என்ன வந்து பாப்போமே. இப்ப நீங்களும் ஒரு ஆளை சொன்னீங்க, ஒரு குடும்பத்தை, மூணு ஆண்கள், என்ன 3 ஆண்கள் நடக்க முடியாது. நம்மளை வந்து இப்ப நம்மளை வந்து நம்ம பார்ப்போம், நம்ம அவங்களோட கஷ்டத்தை கேட்போம், அவங்களுக்கு என்ன உதவி தேவை என்று நம்ம கேட்டு நம்ம தெரியப்படுத்துவோம். முதல் தடவையா நான் திருகோணமலை மாவட்டத்தில இருந்து வீடியோ எடுக்கிறேன். அதில் ஒரு விடயத்தை தெரியப்படுத்துறேன்னா, இப்ப சிலர் வந்து மாற்றுத்திறனாளிகள் இருந்தா சில அமைப்புகள் யாரும் உதவி செய்திருக்கலாம், சில இடங்கள்ல செய்திருக்கலாம். ஆனா அவங்களோட வீட்டு சூழல் என்ற நேரத்துல அது அவங்களுக்கு போதாம இருக்கும். உண்மையிலேயே புலம்பெயர்வாழ் தமிழர்கள் வந்து கஷ்டப்பட்டாக்களை வந்து முன்னேற்றதுல முன்னுரிமையா இருக்கிறாங்க. ஆனா அவங்க செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவங்க விலத்தி விட இல்லை, ஆனா செய்யறதுக்கு அவங்க முன் வர்றாங்க. உங்களை போல
ஆளுமை கொண்ட ஒவ்வொருத்தரும் இதை வெளிப்படுத்தினா மிக்க சந்தோஷம். அதே மாதிரி இவங்களுக்கும் வேற யாரும் செய்திருக்கலாம். ஆனா அது அவங்களுக்கு போதாம இருக்கிறத நான் அவங்களுக்கு உள்வாங்கினதை வச்சுக்கொண்டு நான் அறிஞ்சிருக்கிறேன். நீங்க மேற்கொண்டு இப்ப நீங்க எல்லாம் சில உதவி திட்டங்கள் அவங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்க. ஆனா அது போதாம இப்ப முதல் தடவையா திருகோணமலை மாவட்டத்துல ஒரு குடும்பத்தை போயிட்டு பாப்போம். நீங்களே அவங்களை அறிமுகப்படுத்தி விடுங்கள அவங்க எப்படி என்று. எத்தனை பேர் இந்த குடும்பத்துல இருக்கிறாங்க? குடும்பத்துல 5 பிள்ளைகளும் அப்பாவும் அம்மா. 5 பிள்ளைகள். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். இப்ப நாங்க உள்ள வந்து பேசுவோமா இல்ல வெளியில வர கஷ்டமா வெளியில வரவங்க நட தூக்கணும் என்ன இப்ப நார்மலா அப்படி இல்லாம வையாதான குடும்ப தலைவர். எத்தனை வயது ஐயாக்கு? எனக்கு 50 வயசு. 50 வயசு. இது உங்களோட மனைவி என்ன? மனைவி மொத்தமா பண்ணி பார்த்தா 1 3 7 பேர் இருக்கிறீங்க என்ன? 7 பேர் இருக்கிறாங்க இந்த வீட்டுல. அந்த அம்மா சொல்லுங்க, நீங்க தானே அவங்களுக்கு அம்மா என்ன? இவங்க எப்படி இவங்களை பத்தி சொல்லுங்களேன். இப்ப 3 ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான் நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க அந்த அக்கா. என்னக்கா 3 பேர் தான் நடக்க இயலாதுன்னு சொன்னாங்க. நீங்க நார்மலா சொல்லுங்க அவங்கள பத்தி, உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லுங்களேன். இப்ப யாரு பேசுவாங்களோ வந்து உங்களோட பேர் என்னன்னு? பிலோஜ். உங்களோட ஆனந்தராஜ். உங்களோட பேர் கவில்ராஜ். ஒழுங்கா அந்த பேசவே மாட்டாங்களா? பேசுவாங்க. வர வர இன்னும் வயசு காலம் போக உறக்கு. முதல் வந்து நல்லா நடந்து ஆறு எல்லா பேரும் உள்ள நல்லா நடந்து. எத்தனை வயசு? 17 வயசுலதான் இந்த என்ன 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 டாக்டர் என்ன சொன்னாங்க? அப்ப என்ன சொல்றாங்க, மட்டக்களப்பு வேணுமோ கண்டி வேணுமோ. அப்ப இவருக்கு எத்தனை வயது? பெரிய ஆள் மேல இருக்கா? இவருக்கு பெரிய ஆள், அவரு பெரிய ஆள். எத்தனை வயது? எத்தனை வயது இவருக்கா? இவருக்கு 25 வயசு. 24. அப்ப அவ்வளவு பேரும் புறக்கொழியா அப்படி இல்ல. 17 வயசுல தானே? 17 வயசுலாம் வந்தது. சும்மா இருந்த மாதிரி நாங்களாம் ஓடிக்கிறீங்க. அது பிறகு இந்த சாதாரணமான இப்ப நம்மள மாதிரி நடந்து தெரிஞ்சாங்க. வேலை செய்து கல்லு தூக்கம் ஸ்கூலுக்கெல்லாம் போனவங்களா? மற்றது இவருக்கு இப்ப வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கு. 3 வருஷம் 4 வருஷம் இவருக்கு வந்து மற்ற இவங்களுக்கு கூட. அப்ப இதுக்கான இப்ப இப்படி இருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன காரணமா வந்தது? இப்ப குடும்பத்துல 3 ஆம்பளை பிள்ளைகளுக்கு வந்துருக்கு. அப்ப என்ன காரணம்? பிரச்சனையால வந்தாண்டு எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனா வச்சிருப்பாங்க, மற அனுப்புவாங்க, கிளினிக் கொடுத்துருவாங்க. கிளினிக்கு போனேன், கிளினிக்கும் போவோம். அவங்களும் இல்லாதாங்க. நாங்களும் இன்னும் தூக்கி எடுத்து நீ கூலிக்கு போய் தானே நீ குடும்பம். அப்ப இனிமே இப்படித்தானு சொல்றாங்களா? குணப்படுத்த முடியுமா இல்ல குணப்படுத்த முடியாது? அப்படிதான் இருக்கு. குணப்படுத்தலாம் மட்டும் கொண்டு போனா அவ பிறப்பு வாசி என்ற அது இல்ல, பிறகு அப்படி இல்ல. நான் அப்படித்தான் அந்த அக்கா சொல்லும் போது நான் இப்பதான் எனக்கு தெரியும். இப்ப அவங்களுக்கு 17 வயசுக்கு பிறகுதான் இப்படி வந்தேன். இப்ப நான் இன்னொரு இதுக்கு முதல்ல ஒரு வீடு எடுத்தேன்னா நான் 9 வயசுல இப்படி வந்துதான் எலும்புள்ளவாதம் என்று வந்தது. அவைக்கு இப்படி காலெல்லாம் இப்படி முடங்கி சுருட்டி நம்ம எலும்புள்ளவாதம் சொன்னவங்களாம். அது அந்த வருத்தம் தெரிய, அந்த அறிகுறி தெரிய முந்திதான் சுகமாக்கலாம். வந்ததுக்கு பிறகு சுகமாக்கலாதான். அதாவும் இருக்கலாமா? ஒண்ணும் சொல்லலையா? அப்போ வருத்தத்துக்கு பேன் இவங்களுக்கு இப்ப காலெல்லாம் இப்படி என்ன பிரச்சனை? மட்டும் கை கால் கொஞ்சம் நடுக்கமேது. மற்ற இவங்களுக்கு எல்லாம் கை கால நல்லா இருக்கு. இடுப்புல இருந்து கால் தூக்கல. இப்ப யாரு நோமலா நடக்குறா?
இப்ப சும்மா இவரு ஒரு அளவுக்கு சும்மா இந்த இது அந்த கிளச்சில அப்படி என்ன இவர் வந்து இந்த இதுல அதுக்கு மேல இவர் படத்தை கொடுக்க அப்படி குளிக்க நம்ம எல்லாம் அப்படி எல்லாம் யாரு செய்யற கோரிக்கை இந்த வேலை எல்லாம் யாரு செய்யற எல்லாரும் மாறி மாறி செய்யறதானே சரி ஓகே. அப்ப 17 சின்ன வயசுல இருந்து வரல, பிறகு கொலையும் வரல, இடையில இப்ப இடையில வந்ததுதான் அது. இப்ப நோம்பல எனக்கு தெரியல. இப்ப யாராச்சும் இப்ப பாவமே அவங்க எப்படி நடக்குறாங்க, அன்றாடம் அப்படித்தானே கஷ்டப்படுவாங்க. அப்ப அதை நம்ம பாக்கத்தானே வேணும். நீங்க நடந்து நம்ம வெளியிலேயே போவோம். நீங்க வெளியில அந்த கதிரையில போயிட்டு இருந்தீங்கன்னா சரி, அதே மாதிரி லைன் லைனா நம்ம பாப்போம். என்ன ஒரு வாங்க என்ன ஏன்னு சொன்னா இப்ப அன்றாடம் நீங்க இப்படித்தானே இது செய்வீங்க. இப்ப அதை நம்ம தெளிவா வந்து நம்ம காட்டத்தானே வேணும். அதனாலதான் இப்படித்தான் வாரேன். என்ன புடிச்சுதான் நடக்கலாம், ஒரு சப்போர்ட்டோட நடக்கலாம். என்ன அதெல்லாம் நான் நடக்கிறவரு ஈரிங் யாரு தூக்குறேன்னு சொன்னீங்க? யாரு அடுத்த நடந்த ஒரு கடும் கஷ்டம் போல 2 காலம் என்ற மாதிரி கால் பிரச்சனை. மத்தபடி பேசுவாங்க தானே, புத்தி எல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன அசைக்க முடியாது. என்ன வலி நோவு ஏதாவது வர்றதா? கால் கடுப்பு நோவு ஏதாவது நோவுதா? அப்ப அடுத்தால தூக்கணும். தூக்கி வைங்கல்ல அடுத்து. அவரு காலை நிக்கவே மாட்டாருன்னு. இப்படித்தானே 5 பேர்ல 3 பிள்ளைகளுக்கு இப்படி வந்தது. பிறகுக்குள்ள அப்படி இல்ல. என்ன அப்படி இல்ல என்ன வேலையா நீங்க செய்யறீங்க? நான் இந்த மேச்சம்பாட்டிகளோட லேபருக்கு போய் கூலி தொழில் வயல் வேலை செய்த வயலுக்கு வரும்போட்ட கூப்பிடுவாங்க, அரைப்பத்தை கூப்பிடுவாங்க. கூலி தொழில் செய்த இனி பிள்ளைகளை குளிக்க பார்த்து சில நேரம் நின்று குளிக்க பார்த்து விட்டு போட்டுதான் போயும் வேணும். டைம் போனா வசதியும் பஸ்லயும் போறேன் எல்லாம். இனி அவனோட வேற அவனை விட்டு போட்டு போனா நம்ம வசதியாவது போய் நினைது அப்படி என்ன போய் வேலை செய்து. அப்ப கஷ்டம் தானே தெரியுது. இப்ப 3 ஆம்பளை பிள்ளைகளும் இப்ப அவங்க இருந்திருக்க, இப்ப உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் இருந்திருக்காது. என்ன இப்ப 3 பேருக்கு நீங்க நம்மள கஷ்டம் இப்ப பிள்ளைகளுக்கு 7 மணி நேரம் நம்ம ஒரு நம்ம பிள்ளைகள் தொழிலுக்கு போகுங்கள், வேலைக்கு போகுங்கள். நம்மளும் வேலைக்கு போக ஒரு மாதிரியா கொண்டு போய் சேர்க்கலாம். இப்ப 3 பேருக்கும் அதுவும் சின்ன பெரியாக்கள் மத்த அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சின்ன பிள்ளையில வந்து பெரிய பிள்ளையில இப்படி 14 வயசுல சும்மா வந்ததுதான். அதான் நான் கேட்டேன் இப்ப என்ன காரணத்துக்காக இப்படி வந்தது. அதான் நான் யோசிச்சேன். அப்ப அது பிறப்புல இருந்துன்னு சொன்னா இப்ப கடவுள் தந்த பிள்ளையில இப்ப நான் நிறைய இடத்த நான் போயிருக்கேன். அப்படித்தான் சொல்லுவாங்க, கடவுள் தந்த பிள்ளைய இப்ப நம்ம வளர்க்கணும் சொல்லுவாங்க. அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை, ஆண்டவன் இது பிரச்சனை இல்லை. இது கடவுள் தந்து போட்டு இப்படி இடையில வச்சிருக்காது. 1 கோடி கிட்ட கொள்ளத்து போயிருக்கு, அது செலவழிச்சிருக்கேன் பிள்ளைல. யாழ்ப்பாணம் இங்க இருந்து யாழ்ப்பாணம் போனில போட்டு யாழ்ப்பாணத்துக்கு 85,000 போய் வந்ததுக்கு மட்டும் வாகனம் பிடிச்சி 80. அப்புறம் இந்தியால பகுதிக்கு போனாங்க ஒரு வாகனம் பிடிச்சி, அது பெரிய ஐயர் அந்த இதுல ஆமதூர் ஐயர் சொல்லி அந்த நாட்டுக்கு அதுக்கு போனா 1 நாள் முத்தா ஓடி இருக்கு வாகனம் இந்தியால போய் சிங்கள ஏரியாவுக்கு.
போய் அங்க போய் நின்று வந்ததுக்கு வாகனத்துக்கு மட்டும் 75,000 முடிஞ்சது. அப்படி நிறைய ஓடி தெரிஞ்சு கப்பத்துறையில 2,00,000 முடிஞ்சது. மருந்து எண்ணெய் போட்டு வச்சு அதுக்குதான் இந்த கொட்டில் அடிக்கிறாங்க, இந்த மேசை போட்டு அப்படி செய்யறாங்க. அப்படியே அந்த நம்மள இப்போ தாரகாசியல், நான் வேலை செய்யற காசியல் இப்ப உதவி செய்வாங்க. அதோட இப்ப வந்து இப்ப அக்கா பேசும்போதுதான் இப்ப என்னோட பேசும்போது உங்களை அறிமுகப்படுத்தி சொன்ன இப்ப அவையும் ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சிருக்காங்க. விஷயத்த கரைச்சி டொய்லெட் கதவு இல்லாம இருக்கு, அந்த குடிக்கி நடக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு ஒன்றுமில்லா இருந்தது, அதை ஃபுல்லா செய்யுது. உங்கள்கிட்ட நான் நினைக்கிறப்ப எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட இருந்ததெல்லாம் அந்த உங்கள்கிட்ட மருத்துவ செலவுக்கு மாதிரி. உங்களுக்கு அடுத்தது எத்தனை பிள்ளைகள்? அரசாங்கம் தான் 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள். அதுல பார்த்தா ஒரு பொடியனும் படிக்கிறான். அந்த படிக்கிறான். அடுத்தது வந்து ஒரு பொம்பளை பிள்ளைன்றீங்க. அந்த பிள்ளைதான் எல்லாம் செய்யற. அவ படிக்கிறலையா? அவள் படிப்பு இப்படி கஷ்டத்துல நாங்க பிள்ளைகளை கொண்டுதாங்க இங்க திரிஞ்ச அவள் படிப்பையும் இழந்துட்டாள். படிப்பு இழந்துட்டா. அதோட இப்ப உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கிறாங்க. அவைக்கும் திருமணம் பண்றதா உங்கள்ட்ட அதெல்லாம் அப்படி இருக்கு. இப்ப அதான் இப்ப வந்து நீங்க இடையில இந்த வருத்தம் வந்தது. இப்ப தம்பிக்குரிய படிப்புக்கான உதவி எல்லாம் கிடைக்குதா இல்ல அவருக்கு கஷ்டம்? தம்பிக்கு என்ன மாதிரி? இல்ல நான் தான் இப்ப பள்ளியில கொண்டு போய் சாமானா வாங்கி கொப்பி சாமான் தருவாங்க, புத்தகம் தருவாங்க, அவ்வளவுதான். இப்ப சரி, இப்ப நம்ம இந்த வீடியோவில் இப்ப 3 பேரும் எப்படி இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நான் பேசலாமான்னு தெரியல. இப்ப அவங்க நான் கேட்கறதுக்கு எல்லாம் சொல்லுவாங்களா? பதில் சொல்லுவாங்களா? எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் வரும்போது நல்லா சிரிச்சீங்க. நீங்க காப்பு பிடிக்கிறதா? காப்பு கத்துவாங்க, காப்பாடு எத்தனை வயசுல வந்தது உங்களுக்கு? இப்ப இது நல்ல நீ அப்ப சொல்ற நடந்து தெரிஞ்சுனீங்களாம் இடையில அமர்ந்தது. இப்ப எத்தனை வயது? தோடெல்லாம் குத்தி தெரிஞ்சதா? தோடல் 27. பழைய ஞாபகங்கள்லாம் இருக்கா? இல்ல அதெல்லாம் அவரு பழைய ஞாபகம் இப்ப வீட்டுக்கு அடைச்சி போட்ட மாதிரி கிடக்குறாரு. இப்ப ஒரு ரொம்ப இல்ல, இப்ப 4 பேரோட போய் புழங்கி திரிஞ்சாதான் சந்தோஷம். அந்த வழியாக கதைச்சி 4 பேரோட சிரிச்சு கதைச்சி திரியலாம். கவலை இல்லையா திடீரெண்டமா இப்படி ஆகினது உங்களுக்கு? எதனால திடீரெண்ட மாதிரி காலை சுருட்டினதா இழுத்ததா? என்ன காரணம் உங்களுக்கும் தெரியாதா? அப்படித்தான் உங்களுக்கும் அப்படித்தானா? வருத்தமண்டி படுக்கல, திடீரெண்ட மாதிரி அவருக்கும் அப்படித்தான். உங்களுக்கு இப்ப காரணம்ன்றது இதுதான் காரணம் எங்களுக்கு இப்படி நடந்ததுன்றது இல்ல. இதுன்ற மாதிரி கால் ஊனமாய் போனோம், காலையெல்லாம் போனா என்ன சரியான கவலையா இருக்குன்னு தானே. பிறகு குளிர்ந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, என்ன சிறந்து போட்டு பாசமா வச்சிருக்கலாம். இடையில எதுன்னு சொன்னா கடவத்தையில கொண்டு போய் மருந்து அரைச்சி வந்தாங்க. கடவத்தைக்கு போய் பசலவர்கள்லாம் அரைச்சி தூள் மருந்து அரைச்சி வந்து சோப்படுத்தலாம் செய்யணும். இப்ப அம்மா அழுகிறது காரணம் வந்து இப்ப அவங்கள வச்சு என்ன சொல்லி இப்ப அவங்களுக்கான உதவி தான் நம்ம கிடைக்க போகுது. இப்ப நீங்க அதை நீங்க என்ன செய்யற அவங்களால இப்ப அவங்க இப்ப நம்ம நல்லா நடந்து தெரியக்குள்ள நம்ம அவங்கள முன்னுக்கு வச்சு நம்ம உதவி கேட்கலாம் இல்லதானே? இது அவங்க ஏலான்றதாலதான் நம்ம வீடியோ எடுக்கிறோம். இப்ப அது மட்டும்தானே இது செய்ய முடியும். ஒரு ஆளை பாக்குறதே கஷ்டம். இப்ப எனக்கு தெரியும் தானே, இப்ப ஒரு ஆள்ல இப்படி இருக்கும் போது அவங்களே பாக்குறதே கஷ்டமா இருக்கு. இப்ப ஒரு தரத்துல 3 பேரை நீங்க பாக்கணும், மூக்கணும், தூக்கணும், இது செய்யணும். அது வேலைக்கு போகலையா? வந்தது என்ன சாப்பிடறதுக்கு எல்லாம் வசதி அப்படி கஷ்டமா இல்ல எப்படி? இப்ப எப்படி இருக்கு உங்களோட? இப்ப அன்றைக்கு வேலைக்கு போனாதான் சாப்பாடுன்ற மாதிரி என்ன
வேற ஒன்றும் இல்ல, இவங்க 3 பேர் பிரச்சனை மட்டும் தான். மத்தபடி ஒரு முன்னும் இல்ல. இப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு பிள்ளைகள் என்ன செய்யறேன்னு அவங்களுக்கு அப்படி வந்துன்றதால நீங்க இப்ப உழைச்சி சாப்பாடு போடுறீங்க. மூளையெல்லாம் குழப்பி இந்த பிள்ளைகளோட இருக்கிற நிலைமைக்கு எப்படி இருக்கணும், இதை நம்மளுக்கு ஆண்டவன் தந்து தரேன்னு சொல்லி நானும் இந்த பிள்ளைகளை வளர்க்கணும். ஒரு கதை சேர்க்கணும் தான் நானும் இப்படி இருக்கேன். அப்படியே ஆயிட்டாங்க. இப்ப சரி, ஓகே. இப்ப நீங்க உங்களோட கஷ்டத்தை சொன்னீங்க. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு உதவி என்று சொன்னா இப்ப உங்களுக்கு என்ன மருத்துவ செலவுகள் இருக்கு. இப்ப உதவி என்று சொன்னா எப்படியான உதவி, என்ன வாழ்வாதாரமா அல்லது எப்படி நீங்க சொல்லுங்கல்ல, உங்களுக்கு என்ன தேவை? இப்ப இவங்களை இப்ப 3 பேர் நீங்க தானே பாக்குறீங்க, நீங்க கூலி வேலை செஞ்சா பாக்குறீங்க. உங்களுக்கு எப்படியான உதவி தற்போதைக்கு தேவைப்படுது சொல்லுங்க. பண உதவியா இல்ல மருத்துவ செலவு இல்ல ஒரு வாழ்வாதாரம் ஒன்று சொன்னா இப்ப நம்மளா சொல்லுங்களேன். உதவின்னு சொன்னா எப்படி? சொன்னீங்கன்னா மனதில் பிள்ளைகளோ இதை பத்தி உதவி கேட்டா நம்ம கவலை தான். இனி அவங்க உதவி செய்தது நம்ம அந்த பிள்ளைகளுக்கு இருந்தாலும் அவங்க உதவி செஞ்சாலே பிரச்சனை. அதான் இப்ப நீங்க செய்யறதும் உங்களுக்கு இல்ல தானே, பிள்ளைகளுக்காகத்தானே. ஏன்னா பிள்ளைகள் உங்களுக்கும் 2 பிள்ளைகளும் இப்ப அவங்களையும் நீங்க பாக்கணும். ஏன்னா இப்ப பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்கு, இப்ப அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு நல்ல விதத்துல மேரேஜ் பண்ணி வைக்கணும் தானே. அதான் படுக்கையில கிடந்தாலே அந்த பிள்ளைக்கு 10 லட்சம் வேணும். இப்ப சிலவு பாட்டு இப்ப ஏன்னா இப்ப சிலவுகள் கூட தானே. எதுக்கு? இப்ப பிள்ளைகளுக்கு புரியல எதுவும் பிரச்சனை இல்லைன்னா இப்ப ஒரு சிலவுகள் நடக்குந்தாலே இப்ப இவ்வளவு காசு போடும். நிலைமை விளங்குது. இப்ப வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கும் விளங்குது தானே. இப்ப உங்களோட நிலைமை அதான் 3 பிள்ளைகளையும் ஒரு ஒரு துணை ஒரு இது இல்லாம ஒரு நீங்க இல்லாம அவங்களுக்கு எல்லா வேலையும் ஒரு ஆள் இருக்கு, ஒரு ஆதரவு இல்லாம ஒரு என்ன மத்த வேலைகள் எல்லாம் நீங்க சரி, அதனால கஷ்டம் நம்மளாம் தெரியும் தானே. இப்ப என்னன்னு சொன்னா இப்ப தம்பி அதான் அவர் படிக்கிறாரு. நல்லா படிப்பீங்களா? இப்ப தம்பிக்கான எல்லாம் இருக்கா? கிளாஸுக்கு எல்லாம் போறீங்களா? கிளாஸுக்கு எல்லாம் போறீங்கன்னு இப்ப அப்பதானே உழைச்சு காசு தரேன்னு. இப்ப நீங்க இருக்கிறத விட அம்மா தான் நிறைய இவங்களோட இருப்பீங்க. நீங்க சொல்லுங்களாம்மா, எப்படி இவங்களை பாக்குறதுல நீங்களே இருங்க அப்படி எவ்வளவு இல்லைங்க எப்படி சொல்லுங்களேன். கஷ்டமா இருக்க பிள்ளைகளை பாக்குறது, கவலையாத்தான் இருக்கீங்க பார்க்கும்போது. கஷ்டம் நம்மளோட பிள்ளைகளை நம்ம கழுவத்தான் வேணும், தூக்கத்தான் வேணும். என்ன செய்யுது நம்மளோட கடவுளால வந்த ரெண்டுதான் சொல்லணும். வந்ததை நம்ம அனுபவிக்கத்தான் வேணும். அனுபவிக்கத்தான் வேணும். அப்படியோ போனோம் உங்களுக்கு சரியாக்கும் போது நம்மளும் நம்புவோம். என்ன நம்பிக்கை தானே, நம்பிக்கை ஒரு டைம்ல திடீரென்று வந்த ஒரு வருத்தம் திடீரென்று போகும்போது நம்மள நம்புவோம். பெரியா நம்மளை விட்டு போவோம். பெரியா போகும்போது நம்ம நம்புவோம். நம்ம திடீரென்று உதவி கேட்டா அவங்க சொல்லுவாங்க உதவிக்கு தான் இவங்க இதன்றாங்க பிள்ளைகளை சாட்டி உதவி கேட்குறேன்னுவாங்க. அப்ப நம்மளும் பிள்ளைகள மனமும் பாதிக்கப்படாது. நம்மளும் எந்ததை அவங்களுக்கு உரிய எந்ததை செய்து போனா நல்லம். ஏனென்றா நாங்களும் திடீரென்று கேட்கல இன்னதுதான் கேட்கல பிள்ளைகளை வச்சுட்டு. அப்ப பிள்ளைகள மனம் அதான் அப்படி யாரும் நினைக்க தேவையில்ல. என்ன பிள்ளைகளை வச்சு உதவி கேட்கறாங்க அப்படி நீங்களும் நினைக்க தேவையில்ல. அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க நினைக்க மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டம் தானே. இப்ப நார்மலா தெரியும். இப்ப எனக்கு தெரியும் என்னன்னு சொன்னா வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கிறார்கள் 2 பிள்ளை இருக்கிறார்கள் அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நீங்க மொத்தமா 3 பிள்ளைகள் அது பெரியாக்கள். சின்ன பிள்ளைனால பரவாயில்ல, கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான இதை செய்யறது ஈஸியா இருக்கு. பெரியாக்கள் சொன்னா கஷ்டம் தானே, குளிப்பாட்டுறதுல இருந்து மத்ததெல்லாம் கடும் கஷ்டம். விலையும் கூட. இப்ப அதான் இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப அவ்வளவுதான். என்ன இப்ப அவங்களோட எப்படி வாழ்றீங்க, எப்படி இவங்களை ஒரு இது செய்யறீங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்ப என்ன உதவி தேவைன்னு நீங்க தெளிவான ஒரு சொல்லல, பரவாயில்ல. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் என்ன கஷ்டமா இருக்கு, வரும் சொல்றீங்க. பிள்ளைகளை வச்சு கேட்டா மனவர்த்தம் தானே. அடுத்தது என்னன்னு சொன்னா இப்ப இவர வயசுக்கு இன்னும் மிஞ்சி போனா ஒரு 5 வருஷம் இவரால உழைச்சு இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு இயலு. அதுக்கப்புறம் இருக்கிற 2 பேர் அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போனாலும் இவங்களோட நிலைமை எப்படி இருக்கணும்ன்றது பாக்குன்ற ஒருத்தர் தான் புரிஞ்சு. அதையும் நானும் சொல்ல மறந்துட்டா. ஐயாக்கு எத்தனை வயது?
52 வயசு. இப்ப அதானே இப்ப நீங்க பாக்குறீங்க, இப்ப இவங்களெல்லாம் இப்ப நீங்க இல்லாட்டி நீங்க இப்ப நம்ம இருக்கிற நிலவரத்தை பாருங்களேன். நம்ம இந்த பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி வெயிலும் இதுவும் திரிஞ்சுதான் நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கோம். என்னன்னு சொன்னா இல்லாட்டி 4 பேரை போல சந்தோஷமா வடிவாயிட்டு நானும் உடம்பும் இதுவும் வடிவா பிள்ளைகள கொண்டு வர சாப்பிடுத்து நம்ம தொழிலையும் பார்த்துட்டு இருக்கலாம். பிள்ளைகளுக்கு வந்ததால பெரிய ஒரு கஷ்டத்துல நான் ஈடுபட்டு இருக்கேன். ஓமையா உங்களோட கஷ்டங்கள் புரியுது. பார்க்கும்போதே நீங்க சொல்றதை பார்த்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்கன்னு ஒரு 17 வயசு மட்டும் வளர்த்துட்டு இடையில அப்படி அதான் இந்த அக்கா இப்ப குறிப்பிட்ட மாதிரி தான். இப்ப அம்மாவும் அப்பாவும் இல்லாட்டி இவங்க எல்லாம் ஒரு இதுதானே, இவங்க ஒரு ஆதரவும் இல்லாம இருப்பாங்க என்ற மாதிரி தான். நம்மளா சொல்ல போனா அப்படித்தானே எனக்கா? உண்மைதானே. அவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறிதான். அதனால இப்ப இவங்களுக்கு என்ன தேவை என்று உங்களை நார்மலாவே விளங்கிருக்கும். அதனால இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க கட்டாயம் உதவி செய்யுங்க. ரொம்பவே கஷ்டமான ஒரு 45 ஒரு 55 வயசு ஒரு குடும்ப தலைவர் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவரோட பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சொல்ல போனா இவங்க தான் உங்களை பார்க்க வேண்டியது. நீங்க இப்ப அந்த ஐயாவை அந்த பிள்ளைகள் பார்க்க வேண்டியது, அவர் அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க உதவி செய்யுங்க, அதுதான் சொல்ல முடியும். நான் அவங்களோட கஷ்ட நிலையை நான் தெரியப்படுத்திருக்கிறேன். அதனால ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. முக்கியமா அந்த ஐயா ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க, நீங்க கட்டாயம் செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.